ஒரு ஃபேஸ் மட்டும் கட் ஆயிடுது. அதுக்கு பதில் எதுவுமே சொல்றது இல்ல. வேஸ்ட் கவர்மெண்ட். எப்படி பாக்குறீங்கன்னா, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இது காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வேலையில இருந்தா நீங்க தானே தப்பு பண்ற மாதிரி நாங்க கேட்க முடியும். இப்போ உங்க முன்னாடி போனவரை நான் போய் கேட்க முடியுமா? ஒரே நிமிஷம். நீங்க இப்ப வேலையில இருக்கீங்க, மைக்கு நீட்டி நிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி போனவர் மைக்கு நீட்டல நான் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? இப்ப இருக்கிறவங்க நம்ம தானே பார்க்கணும் அது. போனவங்கள நான் சொல்லிக்கினே இருக்க முடியுமா? குறை சொல்லிக்கினே இருக்க முடியுமா? அதுக்கு காரணம் அவர் டிஎம்கே தான், டிவிக்கு எங்க போனாலும் எந்த காரணத்தினால திமுக கை காட்டுறாங்கன்னா, நீங்க இருக்கும்போது என்ன கை காட்டுவீங்க, நான் இருக்கும்போது உங்களை கை காட்டுவேன். சேம் திங். அப்புறம் எப்படி அது மாற்றம்லாம் கிடையாது. ஒஸ்ட். என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டா இது ஒஸ்டான இது. 1 மந்த் ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாமே அப்படிதான் இருக்கு. எது மாறி இருக்கு? எதுனா மாறிச்சா? எதுவுமே மாறாது. யார் வந்தாலும் அது பண்றது பண்ணியிருந்தா இருப்பீங்க. நீங்க வேலைக்கு போறது போயிருந்தா இருக்கணும், நான் வேலைக்கு போறது போயிருந்தா இருக்கணும். மாற்றம்லாம் ஒண்ணுமே கிடையாது. சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் டவுன் தான் இருக்கு. நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். மக்கள் வந்து ஏமாத்துறாங்க. இது மாற்றமா இல்ல ஏமாற்றமா நினைக்கிறீங்க? ஆக்டிவேஷன் இல்லாத ஒரு அரசு, அவ்வளவுதான். பொம்மை அரசு. நான் ஓப்பனா சொல்றேன், அதெல்லாம் எனக்கு பயமே கிடையாது. நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்குது? கரண்ட் கட்டுக்கு திமுக தான் காரணம். எல்லாத்துக்குமே காரணம் திமுகனா இப்போ ஆளுங்கட்சியா இருந்து ஒரு பிரச்சனையுமே இல்லையே. அப்போ நீ சொல்லுங்க, அதாவது எப்படி சொல்றது, எல்லாமே அவங்க இருக்கும்போது எல்லாம் குறைய சொன்னாங்க. இவங்க வந்து அதை விட டபுள் ஆயிருக்கு. அப்போ எல்லாருக்கும் என்ன சொல்றது, சொல்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. அவங்க பத்தி சொல்றதுக்கே வேஸ்ட், அவ்வளவுதான். அதை பத்தி சொல்ல போறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப குழந்தைங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க, தாத்தா பாட்டி ரொம்ப அவங்களுக்கு பசங்க கிடையாது. அவங்க தனியாக ஒரு வீட்டில் வாழ்றாங்க. வருமானம் கரண்ட் கட் ஆகுது, எப்படி சமாளிக்கிறோம்? சமாளிச்சு தானே ஆகணும். லாஸ்ட் 3 வீக்ஸா வந்து ரொம்ப அதிகமா கரண்ட் கட் ஆகுது. மாங்காட்டுல ரொம்ப பிரச்சனை, மக்கள் போராடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. வெயில் காலம் இருக்கதான் செய்யும். வெயில் காலத்துல என்ன பண்றது? எப்படி பாருங்க, கடந்த 1 மந்த் டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்கு? பரவாயில்ல, போக போக தானே தெரியும். ஒரு மாசத்துல ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு 6 மாசமா போனாதான் ஏதாவது இப்போ சொல்றதுக்கு இருக்கு. இல்லை, அது என்னன்னு தெரியலைங்க. அது நம்மளுக்கு வந்து தெரியல. பட் இன்னும் ஒரு மாசத்துல ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு 6 மாசம் ஆனாதான் நம்ம எதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ டெய்லி கரண்ட் கட் ஆகுது, எப்படி நான் சமாளிக்க முடியும்? எப்படியா சமாளிக்கிறீங்க? இப்படி சமாளிக்கிறோங்கிறதுல எப்படி வாழறோங்கிறதே பெரிய முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது கரண்ட் கட்டுங்கிறது காரண காரியம் இல்லாமதாக இருக்குது. வெயிலுடைய தாக்கம் எல்லா வருஷமும் இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் இருக்கிற அந்த பவர் கட்டு மாதிரி எந்த வருஷமும் இருந்தது கிடையாது. இது பர்பஸாக செய்கிறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு முழு ஆய்வு அதை பற்றி இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற அத்தனை மக்களும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் தினமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பேருடைய தூக்கம் இதனால் கெட்டு போயிருக்கு. இதனுடைய விடிவு காலமும் முதிவு காலமும் எப்போங்கிறது தெரியல. திமுக தான் காரணம். அது யாருக்குமே ஊர்ஜிதமான ஒரு இது, எல்லாருக்குமே ஒரு யூகம் இருக்கும். அதுக்குண்டான தகுதியான காரணத்தோடு நமக்கு ஒரு ஆதாரங்களோடு இருந்ததுன்னா நம்ம அதை பற்றி சொல்லலாம். தப்பு கிடையாது. யார் எதோ காரணமாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தண்டிக்கப்பட்டு தான். கடந்த 1 வருடமா டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்கு? கடந்த 1 வருடமாக கடந்த 1 வருஷமாக டிவிக்கு ஆட்சி இருக்குதாங்கிறதே தெரியாமல் இருக்கு. காரணம் வந்து எந்த ஒரு நடவடிக்கைகளும் இன்னும் அவங்க எடுக்கவே இல்லை. எந்த ஒரு தீர்மானங்களும் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கவே இல்லை. ஆட்சிகள்ங்கிறது இன்னும் அந்த அதிகாரப்பூர்வமான தீர்மானங்கள்ங்கிறது வந்த பிறகு தான் ஆட்சியினுடைய திறமை எப்படிங்கிறது தெரியும். ஏன்னா மக்களுக்கு போய் எதுவுமே சேரணும். சேராமல் இருக்குது. இப்போ எல்லாமே கொள்கை பரப்பில் சொன்னது, தேர்தலுக்காக சொன்ன இதோட இருக்கே தவிர எது ஒன்றும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் செயல்பட ஆரம்பிக்கலை. இந்த செயல்பட்டு ஆரம்பித்து மக்களினுடைய நற்பலன்களை அடைய போது தான் அந்த ஆட்சியினுடைய இது பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் நல்லதாக செய்யணும், எல்லாருக்கும் நன்மை அடையணும், எல்லா வயதினருக்கும் எல்லாருக்கும் நன்மை அடையணும்னு தான் எல்லாருக்குமே ஆசை. யாருக்கும் வந்து யாருடைய ஆட்சியில் இருக்காங்க யார் இல்லைங்கிறத பற்றி இல்லை. ஆட்சி எப்படி இருக்கணுங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. நன்றி. கட் ஆகுது, எப்படி சார் சமாளிக்க முடியும்? சமாளிக்க கஷ்டம் தான். என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் வந்து ஹேவ் டு டேக் த ஆக்ஷன் எடுத்தாங்க. they have to strictly take the action. லாஸ்ட் 3 வீக்ஸா அந்த மாதிரி ரொம்ப எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் எல்லா ஏரியாவில் அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக எல்லா கம்ப்ளீட் ஏரியாவில் அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ரீசன் நினைக்கிறீங்க சார்? ரீசன் என்ன, அவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சிச்சுன்றாங்க, அது எரிஞ்சிச்சுன்றாங்க. நாட் ஏபிள் டு கண்ட்ரோல். அப்படி
அவ்வளோதான் செய்யுது, என்ன பண்ண முடியும் அவங்க. நீங்க ஒரு என்ன செட் போடு கால் பண்ணாங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கால் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், கால் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், வந்து பார்க்குறாங்க. எதனா மெயின் லைனில் போயிடுச்சுன்னா கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க அவ்வளோ. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கூட திருப்பி அதே பழைய குருடி கதை அகைன் ஷெல் பி பிரேக் டவுன். லாஸ்ட் 1 மந்த்தா டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்கு? அவங்க ஆட்சி போகும்போது தான் தெரியும், வாங்கணும். இப்போதான் வந்திருக்காங்க. 1 மந்த் எப்படி இருக்கு சார்? பரவாயில்ல, நல்லா தான். தேங்க்யூ. எப்படியா சமாளிக்கிறீங்க? என்ன பண்ணுறதுங்க, நைட் கிளாஸ் மாதிரி ஆகி போகுது. ரொம்ப பேஜாராக தான் இருக்குது. எப்படி வந்து மக்கள் எல்லாம் வந்து போராடுறாங்க மாங்காட்டுல, ஆமாம். எப்படி இருக்குது, என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்கு? விஜய் கட்சி ஆட்சி எப்படிங்க சொல்ல முடியும், அவர் இப்போ தான் வந்து உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் போனால் தான் தெரியும். ஆமாங்க. ஆமாம், இவருக்கு வந்து முன்ன பின்ன அனுபவம் இருந்தால் பரவாயில்ல, அனுபவம் இல்லாத ஆமாம், எதுக்குமே எந்த வேலைக்குமே ஒரு அனுபவம் இல்லாத எதுவும் செய்ய முடியாது. சரி, ஒரு ஆனா அது காரணம் திமுகன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ சாதாரண ஒரு முடி வெட்ட போகிறோம், அதுக்கு உண்டான பொருள் இருந்தால் தான் நம்ம முடி வெட்ட முடியும். அந்த மாதிரி தான் எல்லாமே. அங்கே ஒன்றுமே இல்லை, பெட்டியில் ஒன்றும் இல்லை, காலியாக்குதுன்றாங்க. அது சொல்கிறதுனால நம்ம என்ன போய் பார்த்தோம். லாஸ்ட் 1 மந்த் ஆட்சி எப்படி இருக்குண்ணா? சந்தேகமாக தான் இருக்குதுங்க, டவுட்டாக தான் இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி என்ன பண்றது? நைட்டு எப்படி வேலைக்கு போக முடியுது காலையில? வழி இல்லை, போய் தானே ஆகணும். எப்படி பாக்குறீங்க? டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த ஒரு மாசம் ஆச்சு. நல்லா இருக்குது, நான் ஓட்டு போட்டதே அது டிவிக்கு தான். டிவிக்கு தான் ஓட்டு போட்டீங்க. கரண்ட் எல்லாம் கட் ஆகுது, வந்தா எல்லாம் இப்போ தான் ஸ்டார்டிங்கு. சரி. போகிறதானே சொன்னார்ல, செய்வார். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு. கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டு போட்டால் அவருக்கு தான். ஏன்னா இதுக்கு ஓட்டு போடுறது இல்லையா? அது ஏன்டா லீக் பண்ணுற எல்லாத்தையும். ஏன்னா ஓட்டு போடாம இருக்கீங்க? அது எனக்கு பிடிக்கல, நான் போட்டதில்ல. ஏன் விஜய் வந்தா உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கணும் அப்படின்னு எண்ணம்? ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கலான்னா சரி. ஆனா கரண்ட் போகுது ஒரே மாசத்துல. போட்டோம்பா, என்ன இத்தனை நாள் போலியான்னு. போலி. ஆனால் ஏன்டா வாடா, எங்கள் மூணு வேலையை விட்டு போ.